இப்படிப்பட்ட பயம் அந்த எலியின் இதயத்தையே குலுக்கிவிட்டது. தன் சொந்த ஊர் தெருவில் கூட இப்படி நடக்கும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஆனால் அந்த முகமூடி போட்ட பைத்திய பூனைக்கு பின்னால் இருந்தது யார்னு தெரியுமா? அவனோட பழைய நண்பன்தான். இந்த எல்லாவற்றுக்கும் காரணம் ஒரு போலி நண்பன். ஒரு ஊர்ல ஒரு பூனையும் ஒரு எலியும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. அந்த எலிக்கு பிறகு இன்னொரு புது எலி நண்பன் கிடைத்தான். அந்த புது நண்பன் எப்போதும் அந்த எலியை புகழ்ந்து கொண்டே இருப்பான். இந்த புகழ்ச்சிக்கு மயங்கிப் போன அந்த எலி புது நண்பனுக்காக அதிக செலவு செய்யத் தொடங்கினான். தன் பழைய நண்பனான பூனையை புறக்கணிக்கவும் தவிர்க்கவும் செய்தான். அந்த புது எலி மிகவும் கபடமானவன். பழைய எலியை ஏமாற்றி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். பூனை எவ்வளவோ சொல்லியும் அந்த எலி கேட்கவே இல்லை. கடைசியில் பூனை சொன்னது, சரி பழைய நண்பா, கொஞ்சம் பொறு, இவன் எப்படிப்பட்டவன் என்பதை நான் உனக்குக் காட்டுகிறேன். பிறகு அந்த பூனை ஊரில் ஒரு புரளியை பரப்பியது. ஊருக்குள்ளே ஒரு மாஸ் போட்டு ஒரு பைத்தியம் பூனை சுத்துதாம். ஒரு நாள் அந்த 2 எலிகளும் ரோஸ்மில் குடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருந்தன. புது எலி கேட்டான், கேள்விப்பட்டியா? மாஸ் போட்ட ஒரு பைத்தியக்கார பூனை ஊரில் சுத்துதாம். அதே நேரத்தில் பூனை கண்ணை மட்டும் மூடும் ஒரு மாஸ் போட்டு அந்த எலிகளை துரத்திக் கொண்டு வந்தது. 2 எலிகளும் ஒரு வீட்டுக்குள் ஓடின. புது நண்பன் உள்ளே ஓடி கதவை உள்ளே இருந்து சாத்திப் பூட்டிக் கொண்டான். பழைய எலி வெளியே இருந்து கதவை தட்டியும் கதவை திறக்க முடியவில்லை. அப்போதுதான் பழைய எலிக்கு தன் புது நண்பனின் உண்மையான முகம் புரிந்தது. அவன் மிகவும் வருத்தமடைந்தான். என் பழைய நண்பன் பூனை இருந்தால் என்னை காப்பாற்றியிருப்பான் என்று கவலைப்பட்டான். இதைப் பார்த்து பூனை நண்பன் சொன்னது, பயப்படாதே நண்பா, இவன் எப்படிப்பட்டவன் என்பதை உனக்குக் காட்டவே நான் இப்படிச் செய்தேன். இதைக் கேட்ட எலி டிஎன்பிஎஸ்சி தமிழ் நியூ சிலபஸில் இருந்து ஒரு குறளை நினைவு கூர்ந்தான். அந்த குறள், நட்பாராய்தல் 796.